டேவிஸ் எழுதிய இன்ட்ரடக்ஷன் டிசபிலிட்டி பவர் அண்ட் கல்ச்சர் சாப்டருடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோ மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். லினா டேவிஸ் எழுதிய இந்த டிசபிலிட்டி பவர் கல்ச்சருங்கிற இந்த கான்செப்டை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிசபிலிட்டி இஸ் சோசியலி கன்ஸ்ட்ரக்டட்னு சொல்கிறாரு. இந்த டிசபிலிட்டி நமக்கு தெரியும், மாற்றுத்திறனாளிகளை ரெஃபர் பண்ணுறது தான் டிசபிலிட்டி. தமிழில் மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் இதை நெகட்டிவ் மீனிங் கொடுக்குற மாதிரி டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த டிசபிலிட்டிங்கிறத லெனார்ட் டேவிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது சோசியலி கன்ஸ்ட்ரக்டட்னு சொல்கிறார். டிசபிலிட்டிங்கிறது பிறக்கும்போது உடலில் சில குறைபாடுகள் இருக்கும், ஆனால் இது பிறக்கும்போது ஏற்படக்கூடிய குறைகள் கிடையாது. இது சமுதாயத்தில் கட்டப்பட்டதுங்கிறார். சமுதாயத்தினுடைய பார்வையில், சமுதாயத்தினுடைய நிலைமையினால் சில பேர் டிசபிலிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமூகத்தில் சில பேரால் ஒரு கம்ஃபர்டபுளாகவும் எல்லார மாதிரியும் வாழ முடியாது. ஏன்னா இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் வழங்க முடியல. ஸோ யாராருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்க முடியுமோ அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க. வாய்ப்பு யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க டிசபிலிட்டியாக இருக்கிறாங்கங்கிறத அது சொல்கிறார். அதனால் சோசியலி கன்ஸ்ட்ரக்டடுங்கிறார். இது சமூகம்தான் சில குறிப்பிட்ட நபர்களை டிசபிலிட்டியாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறார். டேவிஸ் ஆர்கியூஸ் தட் disability doesn't arise only from the body but from society's failure to accommodate different bodies. சில பேர் கால் கை அவங்களுக்கு ஒரு குறைகளோடு தான் இருக்கும். அதனால் அந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருது. ஏன்னா நார்மலாக ஆரோக்கியமாக உடல் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் நல்லா சந்தோஷம் வாழ முடியும். அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியும், என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். ஆனால் உடலில் சில குறைபாடுகள் இருக்கிறவங்க இந்த சமுதாயத்தில் வாழ முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. இதில் சமுதாயத்தை தான் குறை சொல்கிறாரே தவிர உடல் ஊனமுற்ற இருக்கிறவங்கள குறை சொல்லலை இந்த டேவிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தி ஐடியா ஆஃப் நார்மல் இஸ் மாடர்ன். நார்மலாக இருக்குங்கிறது மாடர்ன். ஒருத்தங்க சாதாரணமாக உடல்நிலை இருக்குன்னா இதெல்லாம் மாடர்ன். ஆனால் டிசபிலிட்டியாக இருக்காங்கிறதே ஏற்கனவே இருக்குது, ஆனால் சமுதாயம் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறார். of normality emerged in the 19th century through statistics which created standards of the average body. இப்போ உடலில் பார்த்தீங்கன்னா சில இல்லை நம்ம எல்லாருமே நார்மலாக இருந்தாலும் இதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏற்கனவே இந்த டிசபிலிட்டிலாம் இருந்திருக்குது, அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குது. ஆனால் இப்போ இந்த சொசைட்டி அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா சொசைட்டியில் அந்தளவுக்கு அவங்களையும் டேக்கர் பண்ணுறதுக்கு வசதிகள் இல்லைங்கிறத இந்த சொசைட்டி தான் பொறுப்புங்கிறத சொல்கிறார். நார்மல்சி ப்ரொடியூசஸ் டிசபிலிட்டி. அப்படி நார்மல்சியாக இருக்கும்போது டிசபிலிட்டி அந்த நார்மல்சி தான் உருவாக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம எல்லாம் அகாமடேட்டாக இருக்கும்போது சில இடங்களில் நமக்கு சில வசதிகள் இருக்காது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு. அதனால் யாராருக்கெல்லாம் அந்த இடம் ஃபிட் ஆகலையோ அவங்க டிசபிலிட்டின்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஒன் சொசைட்டி டிசைடட் வாட் இஸ் நார்மல், எனி ஒன் அவுட் சைட் த ஸ்டாண்டர்ட் பிகம் அப்நார்மல். ஸோ எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக நடக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, பார்க்குறதுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கும். எதில் நார்மலாக இல்லையோ அவங்கள அப்நார்மல் ஆக்கிறாங்க. அப்நார்மலாக நம்ம டிசபிலிட்டின்னு சொல்லியிருந்தோம். பவர் டிட்டர்மின்ஸ் இன்க்ளூஷன் அண்டு எக்ஸ்க்ளூஷன். பவர் மட்டும்தான் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்லாம் பண்ணுது. யாரை எடுக்கணும், யாரை டேக்கர் பண்ணணும், யாரை டேக்கர் பண்ண முடியாதுன்னு பவர் மட்டும் தான் கொடுக்குது சொசைட்டியில். இந்த சொசைட்டி எப்போதுமே பவரில் தான் இருக்குது. ஒரு பவரை பேஸ் பண்ணி தான் ஒரு சமுதாயம் அமைஞ்சிருக்கு. யாருக்கு பவர் இருக்கோ அவங்க மட்டும்தான் சமுதாயத்தில் குரல் கொடுக்க முடியும், அந்த சமுதாயத்தை நடத்த முடியும். மற்றவங்களாம் அப்படி இருக்க முடியாது. அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணுறது இந்த பவர் அப்படின்னு சொல்கிறார். பீப்புள் வித் நார்மல் பாடிஸ் ஹோல்டு சோசியல் பவர் அண்ட் ஷேப் என்விரான்மெண்ட்ஸ் that often exclude disabled people.
ஸோ யாராருக்கெல்லாம் வந்து பவர் இருக்கோ அவங்க சொசைட்டியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லா பொசிஷன்லேயும் நார்மலாக இருக்கிறவங்களால இருக்க முடியும். அவங்க இந்த இடத்த ரூல் பண்ண முடியும். மக்களை ரூல் பண்ண முடியும். ஆனால் அப்நார்மலாக இருக்கிறவங்க யாருமே பவரில் உட்கார முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. வசதிகளை கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. டிசபிலிட்டி இஸ் அ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ டிசபிலிட்டி வந்து இயற்கையாகவோ உடல் ரீதியாக நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து கல்ச்சுரலாக அடையாளம் காணப்பட்ட ஒரு பொருள், ஒரு காட்சி, ஒரு குறை அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சர் தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டிசபிலிட்டி பீப்புள் ஷேர் எக்ஸ்பீரியன்சஸ், கம்யூனிட்டிஸ் அண்டு கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷன் சிமிலர் டு அதர் ஐடென்டிட்டி குரூப்ஸ். ஸோ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் டிசபிலிட்டி பீப்புளுக்கு இருக்கும். டிசபிலிட்டி இருக்கிற பிரச்சனை தான் வந்து மற்ற பீப்புளுக்கும் இருக்கும்னு டிசபிலிட்டி பீப்புள் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற பெயின், பசி, அவங்களுக்கான ஆசைகள், எதிர்பார்ப்பு எல்லாமே எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ஷேப்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி. ஆனால் கல்ச்சர் மட்டும்தான் டிசபிலிட்டியை வேற ஒரு கண்ணத்தோட பார்க்குது. அவங்கள வந்து ஒதுக்கி வைக்குது. அது கல்ச்சர் தான் காரணமே தவிர உடல் ரீதியாக எல்லாருமே நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஸோ டிசபிலிட்டி பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நார்மல் பீப்புளுக்கும் இருக்குது. நார்மல் பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனையும் டிசபிலிட்டி பீப்புளுக்கு இருக்குது. ஆனால் அந்த கல்ச்சர் டிசபிலிட்டியை மட்டும் வேற கண்ணோட்டத்தை பார்க்குது. மற்றவங்கள எல்லாரையுமே நார்மலாக தான் பார்க்குது இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சர், மீடியா அண்ட் ஆர்ட் ஆஃபன் போர்ட்ரே டிசபிலிட்டி த்ரூ ஸ்டீரியோ டைப்ஸ். அதாவது ட்ராஜிக், வில்லனியஸ், இன்ஸ்பிரேஷனல், ரீஇன்ஃபோர்சிங் எபிலியஸ்ட் ஐடியாஸ். லிட்ரேச்சர்லையும் மீடியாலையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உடல் ஊனமுற்றவங்களை மட்டும் வேறு விதமாக பார்க்குறோம். அவங்களால எதுவும் முடியாது, அவங்க இந்த செயலை செய்ய முடியாது, அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது, அவங்களால செய்ய முடியாதுங்கிறத ஒரு ஸ்டீரியோ டைப்பாக தான் நம்ம அதை பார்க்குறோம். அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறோம். அவங்க கூட பழக மாட்டாங்க அந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி மீடியா மூலமாக காட்டுறதுனால அதை நம்பி மக்கள் வந்து ரியல் லைஃப்பில் டிசபிலிட்டி பீப்புளை நம்ம என்ன பண்ணோம், கார்னர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்ட் என்வாயர்மெண்ட் கிரியேட் பேரியர்ஸ். என்விரான்மெண்ட்டு தான் வந்து தடைகள் வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. யாராருக்குன்னா டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க போகக்கூடாதுன்னு இந்த சூழ்நிலை தான் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேர்ஸ், நேரோ டோர்வேஸ், ரிஜிட் ஒர்க் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்டு inflexible systems produce disabilities, not the body's condition itself. சில பேர் பார்க்கலாம் டிசபிலிட்டியாக இருந்தாலும் அவங்களால வந்து எல்லா இடத்துக்கும் நடக்க முடியும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி, மற்ற இடங்கள வந்து நடக்க முடியாத இடத்துல கூட நார்மல் பீப்புள் நடக்க முடியாத இடத்துல கூட அப்நார்மலாக இருக்கிறவங்க டிசபிலிட்டி பீப்புள் சூப்பராக நடப்பாங்க. ஆனால் அவங்க சில இடத்துல வந்து ஸ்டேர்ஸு, டோர்வே, சில இடத்துல வந்து அவங்கள வந்து தடை பண்ணுறாங்க. சில இடங்கள வந்து அதாவது இப்போ சில டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து ரேம்ப் போட்டால் தான் அவங்களால நடக்க முடியும். அவங்களுக்கு வந்து 2 பக்கமும் கம்பிகள் இருந்தால் கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க. ஸோ அப்படி ஒதுக்கி வச்சு ஆனாலும் அது இல்லாமல் கூட அவங்களால நடக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து சில சொசைட்டியில் வந்து டிசபிலிட்டி பீப்புள் நடக்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருந்துருக்கணும், சைடுவே வச்சுருக்கணும். இப்படி தான் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணுங்கிறத வந்து அவங்களுக்கு ஒதுக்குறது கிடையாது சில இடங்கள. அதனால் டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கிறதையும் சொல்கிறாரு. டிசபிலிட்டி ஸ்டடீஸ் சேலஞ்சஸ் ஓல்டு வியூஸ். டிசபிலிட்டி ஸ்டடீஸ் எப்போதுமே வந்து பழைய பார்வைகளை வந்து அவங்க பார்க்குறதுனால தான் அவங்களால சர்வை பண்ண முடியல. ஏன்னா டிசபிலிட்டி பீப்புளும் அவங்களும் எல்லாரும் மாதிரி நார்மலுங்கிறத வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிசபிலிட்டி அப்படின்னா அவங்ககிட்ட யாருமே பேசக்கூடாது, அவங்க பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செய்வாங்க, இந்த வேலை தான் அவங்களால செய்ய முடியுங்கிறது பழைய கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. The field exposes how society constructs disability and asks for new inclusive way of understanding difference. ஸோ இந்த ஃபீல்டு என்ன சொல்லுதுன்னா டிசபிலிட்டி பீப்புளும் வந்து எபிலிட்டிமாக தான் இருக்கணும். அவங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் எல்லாமே கொடுங்க, எல்லா வாய்ப்புகளும் கொடுங்க, அவங்கள வந்து நார்மல் பீப்புளாக பாருங்கள் அப்படின்னு இந்த டிசபிலிட்டி ஸ்டடீஸ் நம்மகிட்ட கேட்டுக்குது. திஸ் மெடிக்கல் மாடல் இஸ் லிமிட்டிங். அதனால் இந்த மெடிக்கல் மாடலுங்கிறது கம்ப்ளீட்டாக லிமிட் ஆயிடுச்சு. டிசபிலிட்டி பீப்புளுக்குன்னு இப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு மாற்றுறதுக்கு அவங்கள சரி பண்ணுறதுக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிறத ஆக்கிட்டாங்க. ஃபோக்கஸிங் ஆன் டயக்னோசிஸ் அண்ட் இம்பேர்மெண்ட் இக்னோர் சோசியல், பொலிட்டிக்கல் அண்டு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்.
ஆ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து சரிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருத்துவ வசதியும் கிடையாது. அதனால வந்து அவங்களால ஒரு சமுதாயத்திலயும் சரி, அரசு ரீதியா, கலாச்சார ரீதியாக எந்த ஒரு குரலையுமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டடி மூலமா அவங்க நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க. ஆ அதுக்கப்புறம் என்ன சொல்றார்னா, "த கோல் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் அக்சஸிபிலிட்டி." இந்த ஸ்டடீஸோடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே எல்லாரும் ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்குமே அ ஒரே மாதிரியான நீதி, ஒரே மாதிரியான குரல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் எல்லா இடத்தையுமே ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஈக்குவாலிட்டிய கொண்டு வரணும்னு சொல்றாங்க. டேவிஸ் எம்பசைசஸ் சேஞ்சிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ் ஸோ தட் டிசபிலிட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ டிஃபரன்ஸ், நாட் டெஃபிஷியன்சி. ஸோ இதில் அவர் என்ன ஃபைனலா கேட்குறாருன்னா, டிசபிலிட்டினாங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸா தான் பார்க்கணுமே தவிர, அத வந்து குறைகளா பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு கால், கையில குறைகள் இருந்ததுன்னா, அத குறையா பார்க்க வேண்டாம். அத ஒரு டிஃப்ரெண்ட்டா பாருங்க. அப்படிங்கிறத சொல்லி இந்த சாப்டர